ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதுலயும் குறிப்பா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த டப்பா அருணை மிதின்னு மிதிக்கிறாரு. சார் விட்டுருங்க சார், அவன் செத்துட்டான், விட்டுருங்க, செத்த பம்பு போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு டப்பாவை போட்டு பொலன்னு பொலந்து கட்டுறாரு. பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. வாயை திறந்தா நிப்பாட்டாம பேசுவான். இன்னைக்கு பேசுடா, பேசிப்பாரு, நீ பேசு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. அவங்கிட்ட வார்த்தைகளே இல்ல. பப்ப அப்படிங்கிற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அடக்கோமாளி, இதுதான் உன்னோட வீரமாடா? போச்சுடா, போடா. என்னெல்லாம் உன்ன ஒரு லிஸ்ட்லயே எடுக்க முடியாது. இதுவரை உன்ன ஒரு கோமாளி லிஸ்ட்லயாவது வச்சிருந்தோம், அதுல கூட வைக்கிறதுக்கு முடியாது. தற்குறி அப்படிங்கறத நிரூபிச்சிட்டியே அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே மனநிறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எபிசோட்ல அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்த உடனே மத்தவங்க பண்ற தப்புன்னு சொல்ற நம்ம பண்ற தவறுகளை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம். இதே மாதிரி பிக் பாஸ் வீட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. என்ன அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்ததை போட்டு காட்டுறாங்க. முதல்ல சத்யா, ரஞ்சித், ராணவ் இந்த 3 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சத்யாவை பொறுத்தளவுல மக்களே நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து கதறாரு. எப்பா, நாங்க 70 நாளா கதறிக்கிட்டு இருக்கோம், இவன் எதுவுமே பண்ணல, எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கோம், இப்ப நீயே கேட்டு வாங்கிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ரஞ்சித்தோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது போதுண்டா சாமி, சிறந்த நடிகன் தான் நீ, யாருமே மறுக்கல. அதுக்காக நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எனி டைம் நடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா, பார்க்க சகிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ரஞ்சித்தோட ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல சத்யாவை பொறுத்தளவுல என்னால இந்த கேம்லாம் ஆட முடியாதுப்பா, எனக்கும் இதுக்கும் செட் ஆகாது, வெளியே போய் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் வெளியே போறதுக்கு தயாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்து, ரஞ்சித் இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முத்துக்குமாரனை பொறுத்தளவுல சத்யாவுக்குலாம் இந்த கேம் செட் ஆகவே செய்யாது, அவனை பொறுத்தளவுல அவன் ரொம்பவே நல்லவன், அவங்க கூட தான் ஜெஃப்ரி வந்து தொடக்க நாள்ல இருந்து இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவனை விட்டு பிரிஞ்சு கோவா கேங்ல சேர்ந்தான். அப்படியே அவனை விட்டுட்டு போற நேரங்கள்லயும் ஜெஃப்ரிய பத்தி சத்யா எந்த இடத்துலயுமே தவறா பேசல. அதே நேரத்துல அந்த கேங்ல இருந்து திரும்பவும் வந்து ஒட்டிக்கிட்டான். அப்பவும் சத்யாவை பொறுத்தளவுல ஜெஃப்ரிய சேர்த்துக்கிட்டாரு. எந்த இடத்துலயும் ஜெஃப்ரிய குறை சொல்லவே இல்ல. இந்த கேமுக்கு அந்த பண்பு செட் ஆகாது, தப்பு பண்ணா அதை சொல்லி காட்டணும், அப்படி இருந்தாதான் இந்த கேம்ல நிலைச்சு நிக்க முடியும். அந்த வகையில இந்த கேமுக்கு சத்யா செட் ஆக மாட்டாரு அப்படிங்கறத முத்துக்குமாரன் வந்து ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரொம்பவே சரியான கருத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு தெரியலங்க, இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை முத்துக்குமாரனை ரொம்பவே ஹைலைட்டா காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி பேசுற பல வார்த்தைகள் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல முத்துக்குமாரன் பேசினதை நம்ம பார்த்திருப்போம். பரவாயில்லப்பா, சரியான பாதைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை நகர்த்தி கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா KAG டைல்ஸோட ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க பொறுத்தவரை போட்டியாளர்கள் 2 அணிகளா பிரிகிறாங்க. இதுல ஜாக்லின், முத்துக்குமரன், மஞ்சரி, ராணவ், ரயான், சவுண்ட் இந்த 6 பேர் கொண்ட அணி தான் வின் பண்றாங்க. இவங்களுக்கு தலா 5000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர்லாம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயான், சௌந்தர்யா இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க காட்டுறாங்க. அந்த இடத்துல ரயான் வந்து பணப்பட்டி வந்தா நீ எடுத்துட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட்ட கேக்குறாரு. சௌந்தர்யா வந்து நான்லாம் பணப்பட்டி எடுக்க மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ரயான் வந்து 20 லட்சம் ரூபாய் வந்தாலும் நீ எடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நான்லாம் பணப்பட்டி எடுக்க மாட்டேன், ஆனா எடுக்கிற மாதிரி பாவலா காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஜெஃப்ரி வந்து பணப்பட்டி எப்போ வரப்போகுதுன்னு ரொம்பவே ஆர்வமா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதையும் கொஞ்சம் போட்டு காட்டிக்கலாமேப்பா. ஆமா தானங்க, ஜெஃப்ரிய பொறுத்தவரை ரொம்பவே போலியான ஒரு நபர் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. எதுக்காக அப்படிங்கறத பிறகு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா, ராணவ் இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தவரை இந்த ஒரு வாரம் மட்டும் என்ன மக்கள் காப்பாத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரத்துல இருந்து நான் வேற லெவல்ல கேம் ஆட போறேன், கொய்யாங்கோ இறங்கி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ இறங்கி அடிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாமா? விஷால் கிட்ட தான் உன்னோட 200% போட்டிருக்க. 8 வருஷமா தம்பின்னு கூப்பிட்ட ஒருத்தன் பின்னாடி காதல் பண்றேன்னு அலையிற ஒரு நபரை நாங்க இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறோம். ஆமா தானங்க, இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால், தர்ஷிகா இந்த 2 பேரையும் தான் காட்டி இருக்கானுங்க. இந்த கிரிஞ்சு கண்டென்ட் எதுக்குடா காட்டுறீங்க? அதுதான் இந்த வாரம் தர்ஷிகா வெளியே போறாங்களே. ஆமாங்க, நாளைக்கான எபிசோட்ல தர்ஷிகாவோட கொடுமையில இருந்து நமக்கு விடுதலை எப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அந்த கொடுமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தர்ஷிகா வந்து யாருக்கோ யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, தர்ஷிகாவுக்கு விஷால பிடிக்குதான். இந்த விஷாலுக்கு தர்ஷிகா பேசுறது எதுவுமே புரியலையா. விஷால் அவ்வளவு நல்லவனாங்க, நம்பிருங்க. இதுக்கு முன்னாடி 3 காதல் தான் பண்ணிருக்காரு. அவருக்கு 30 காதல் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு பெண் எதுக்காக இப்படி பேசுறாள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற தன்மை வரும் போல. லேய் நடிடா, அதுக்காக ஓவரா நடிக்காத, நீ எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா தானங்க,
விஷால் இன்னசென்டா நடிக்கிறாருங்க, நம்பிருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. தொடங்கும் போதே இந்த வார்த்தை பொறுத்தளவுல புரட்சி, கூச்சல், குழப்பம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் அப்படிங்கறத கேட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வராரு. வந்த உடனே எல்லாருக்குமே நன்றி சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல இந்த வாரம் ஆளுமைக்கு எதிராக தொழிலாளர்கள் போராடுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமையோ என்னோட படமான விடுதலை 2க்கு இது ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படத்தோட கதையுமே ஆளுமைக்கு எதிராக போராடுற தொழிலாளர் கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் என்ன சார், கமல் சாரோட யுக்தியை நீங்களும் தொடர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே தான். அதுலயும் இந்த இடத்துல உதாரணமா சொல்றது அருண், தீபக் இந்த 2 பேருக்கு இடையில நடந்த சண்டை என் படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி இருந்துச்சு. அருணை பொறுத்தளவுல நெருப்புன்னு எழுதுனா கூட கொளுத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னதான் நடந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த இடத்துல எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆனா சௌந்தர்யா பொறுத்தளவுல ஒரு கிண்டலா கை தட்டுறாங்க. அதையும் விஜய் சேதுபதி கேலி பண்றாரு. பாத்தீங்களா சௌந்தர்யா கை தட்டுறத பாத்தீங்களா, என்ன நக்கலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே பட்ட பேரா கொடுக்கப்பட்டிருந்த பேட்ஜ் எல்லாமே கலத்திருங்க, இதுக்கு மேலேயும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேட்ஜை கலத்த சொல்றாரு. அதே நேரத்துல தர்ஷிகாவுக்கு ஜோன் அவுட் கிளி அப்படிங்கிற பட்ட பேரை வச்சது அன்ஷிதா தான். அந்த பட்ட பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டு கொடுத்துறாரு. சார் ஜெஃப்ரி வச்ச பட்ட பேரையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். கோவா கேங்லயே இருந்துட்டு கோவா கேங்ல இருக்கிறவங்கள தான் நாமினேட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பட்ட பேர்லாம் வச்சாரு. இருந்தாலும் நான் நல்லவன், நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வர சௌந்தர்யா தோல்ல கை போட்டு நடந்துகிட்டு இருக்கான். அதையும் கொஞ்சம் கொளுத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா தானுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அருணையும் கலாய்க்கிறாருங்க. என்ன அருண், என் படத்தோட பாட்டை கேட்டு ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிட்டீங்களே, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருண் ஏன்டா ஓவரா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் சொல்லாம சொல்லி காட்டுறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அருணை பொறுத்தளவுல நம்மள பாராட்டுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆமா சார் ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போதுண்டா கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுல அதிரடியோட தான் தொடங்க போறோம். முதல்லயே யார் எவிட் ஆக போறாங்க அப்படிங்கறத பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற ஒரு கார்டு எடுத்து நீட்டுறாரு. அந்த கார்டு எடுக்கும் போதே பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கார்ல பார்த்தோம் அப்படின்னா சத்யாவோட பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவர் விளக்கமும் கொடுக்கிறாரு. அதாவது மக்கள் கிட்ட வேண்டி விரும்பி ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு, எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல கிடைச்ச அனுபவம் போதுமானது, நான் வெளியே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவரை தான் மக்கள் வெளியே அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யாவோட பேரை காட்டுறாரு. சத்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராறாரு. அவர் எவிட்டாக போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெஃப்ரியோட நடிப்பை பார்க்கணுமே, வேற லெவல்ல இருந்துச்சு. அழுது சீன் கிரியேட் பண்றாரு. என்னப்பா வந்த முதல் வாரத்துல இருந்து ஜெஃப்ரி வந்து சத்யா கூட தான் இருந்தாரு, அப்படி இருக்கும்போது ஃபீல் ஆகும்ல அப்படிங்கிற நீங்க கேட்கலாங்க. ஆமாப்பா உனக்கு ஃபீல் ஆகட்டும், தப்பு இல்ல. அதே நேரத்துல கோவா கேங் கூட 2 வாரம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் சத்யாவை நீ எட்டி கூட பாக்கலையே, அப்பெல்லாம் உன்னோட நண்பன் அப்படிங்கறது உனக்கு தெரியலையா? என்ன இந்த வாரம் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க, அதுக்காக கடமைக்காக ஆள்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னு தெரியலங்க, இப்ப ஜெஃப்ரியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது. அந்த அளவு போலியான நட்பு, போலியான உறவு, போலியான வார்த்தைகள் தான் ஜெஃப்ரி கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த இடத்துல சத்யாவை பொறுத்தளவுல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு கட்டத்துல எல்லாருமே கார்டன் ஏரியால நிக்கிறாங்க. முத்து மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. பார்க்கும்போது சிவகுமார் பண்ண மாதிரி சத்யா எதுவும் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் நினைச்சோம். இருந்தாலும் சத்யா வெளியேற நேரங்கள்ல எல்லாருமே சேர்ந்து சத்யாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சத்யா வந்து விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் நிக்கிறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சத்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாருங்க. எப்பா உன்னை பொறுத்தளவுல உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வெளியே போறதுக்கு தயாரா இருக்கிற, ஆனா முதல்ல கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாதான் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும், அதையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே சத்யாவை பொறுத்தளவுல இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தல அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்துல அவரோட கேரக்டர் அதுதான்னா அதையும் மாத்த முடியாது இல்லங்க. உண்மையாவே அவரை பொறுத்தளவுல யாரையுமே எந்த இடத்துலயும் காயப்படுத்தல, வீண் சண்டை இழுக்கல, வர்ற சண்டையும் எதிர்கொள்ளல அப்படிங்கறது அவர் மேல இருக்கிற நம்ம குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட பயண வீடியோக்கள் எல்லாமே போட்டு காட்டப்படுது. பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பண்ணிருக்கனா அப்படிமே கேக்குறாரு. நீ எதுவுமே பண்ணல ராசா, போனதுக்கு அப்புறமா வீட்டுல போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வெளியே போறதுக்கு முன்னாடியே உங்களோட நண்பர்களை பாப்போமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேக்குறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சத்யாவும் சொல்றாரு. போன உடனே தீபக் கிட்ட தீபக் லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா முத்துக்குமாரன் கிட்ட உன்னை பொறுத்தளவுல நீ ஒரு பில்லர்ரா, உன்னை நிறைய இடங்கள்ல நான் பின்னாடி போய் கலாய்ச்சிருக்கேன்,
இருந்தாலும் நீ டாப் 5க்குள்ள வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே வல்லவர்களை பார்த்திருக்கேன், ஆனா நான் பார்த்த ஒரே ஒரு நல்லவன் அப்படின்னா நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. இது தாங்க முத்துக்குமரன். தன்னை ஒருத்தன் கலாய்ச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு கூட அவன் மனசுல இருக்கிற அவனை பத்தியான கருத்துக்களை எந்த இடத்துலயும் மாத்தாம நல்ல விதமா சொன்னார்ல, அங்கதான் நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சத்யாவை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் குரூப் தான் அப்படிங்கறத இந்த இடத்துல போட்டு உடைச்சிடுறாரு. அதாவது விஷால், அருண், ஜெஃப்ரி, ராணவ், ரஞ்சித் உங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன், வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம குரூப்பாவே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாரு. சார் விஜய் சேதுபதி சார், இதையும் கொஞ்சம் போட்டு உடைங்க சார். போன வாரம் கோவா கேங்க போட்டு துவச்சிங்க, இந்த கேங்குக்கும் கொஞ்சம் செருப்படி கொடுத்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸா இருக்கட்டும், ஒஸ்ட் பெஸ்ட் தேர்வா இருக்கட்டும், இதுல நல்ல மாற்றங்கள் வரும். ஆமா தானுங்க, இவனுல பொறுத்தளவுல பெஸ்ட்னா இவனுக்குள்ள கொடுத்துக்கிறாங்க, ஒஸ்ட்னா இவனுக்கு குரூப்ல இல்லாத யாருக்காவது தான் கொடுக்குறாங்க. இதையும் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம். இருந்தாலும் இந்த இடத்துல சத்யாவை பொறுத்தளவுல அருண் நீ வந்து சூப்பர் லீடர் அப்படிங்கிற சொல்றாரு. யாருக்கு? உங்க டீமுக்கு தானடா. கரெக்ட் தான்டா, அதனாலதான் அந்த டீம் நாசமா போகுது. அதே நேரத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல ஃபைனல் வர வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல உன்னோட சவுண்டு தான்ப்பா வெளியே பறக்குது அப்படிங்கிற சொல்றாரு. இருந்தாலும் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சத்யா வந்து வெளியேறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல டாப் 8ல இருந்தவங்க ஒன்னா உட்காருங்க, பாட்டம் 7ல இருந்தவங்க ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதுக்கு அப்புறமா ஒரு கேள்விதான் கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் 8ல இருக்கிறவங்கள யாருக்கு தகுதி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டம் 7ல இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதுலயும் குறிப்பா முதல்ல பவித்ரா கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு. பவித்ராவை பொறுத்தளவுல சார் டாப் 8ல இருக்கிறதுக்கு விஷால், சௌந்தர்யா இந்த 2 பேருக்குமே தகுதி கிடையாது. காரணம் எனக்கு அவங்க சொன்ன காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பவித்ராவை பொளந்து கட்டுறாரு. என்னமா பழைய இடங்கள்ல உட்கார்ந்து என்ன பேச விட மாட்டுக்காங்க, எனக்கான வாய்ப்பு தர மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான சரியான பதில கூட கொடுக்க மாட்டேங்கியே, மறுபடியும் எதுக்காக தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல பவித்ரா உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிமா இதுக்கு மேல நீ பேசாத உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு. உண்மையாவே பவித்ராவை பொறுத்தவரை ஊர்க்கிழவி வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா அடுத்த வாரமும் முத்துக்குமரன் நாமினேஷன்ல இல்ல. முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, இல்லனா ஓட்டு போடாம கூட இருங்க. இந்த பவித்ராவை மாதிரி உள்ள நபர்களுக்கு எல்லாம் போடாதீங்க அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படினே சொல்லுவேன். அதுக்கப்புறமா ரஞ்சிதா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், சௌந்தர்யா, தர்ஷிகா இந்த 2 பேருக்குமே டாப் 8ல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. பாத்தீங்களாங்க, இதுல கூட 2 பேரும் ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க. இப்படி இவங்க சொன்னதுக்கு அப்புறமா அருண் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது அருண் டாப் 8 உங்களுக்கு வேண்டான்னு எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அந்த இடத்துல அருண் வந்து சார் டாப் 8 அப்படிங்கறதெல்லாம் இவங்க கொடுக்கிற இடம் தானே, மக்கள் கொடுக்கிற இடமா, அதனால எனக்கெல்லாம் அதுல பெரிய அபிப்பிராயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி போட்டு பொளக்குறாரு. என்னையா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அப்படி இருக்கும்போது டாஸ்க் விளையாடாம என்னமோ மக்கள் கொடுத்தது இல்ல இவங்களா கொடுக்கறதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கியே, ஒழுங்கா பேசுறா அப்படிங்கிற மாதிரி செம ரோஸ்ட் கொடுக்கறாரு. அந்த இடத்துலயும் அருண் வந்து உருட்டுறாரு. இல்ல சார் போன டாஸ்க்ல அப்படி நடந்துச்சு சார், அதனாலதான் சார் இந்த டாஸ்க்ல இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்பா நீ எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசுற, எதுக்காக எந்த வார்த்தையை பயன்படுத்துற அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும், ரொம்ப நல்லவனா நடிக்காத அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு. செம ரோஸ்டிங் அறிஞ்சுங்க, வேற லெவல் மாஸ் தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இன்னைக்கு அமைஞ்சு. அதுக்கப்புறமா ராணவ் எழுந்து நிக்கிறாரு. ராணவ் எழுந்து நின்ன உடனே விஜய் சேதுபதி வந்து என்னப்பா சொன்ன, சரியா பேச ஆள் நிறைய இருக்குது, குழப்புறதுக்கு தான் ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சரி நீ பேசு பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ராணவ் வந்து சவுண்ட் ஜெஃப்ரியை பொறுத்தளவுல டாப் 8க்கு தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியா பவித்ரா வந்து சார் விஷாலுக்கு டாப் 8ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல சார், அவரை பொறுத்தளவுல எந்த இடத்துலயும் கோவப்படல, ரொம்பவே போலியா இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் எதையுமே அவங்க சரியா பண்ணவே இல்ல, அதனால அவங்களுக்கு டாப் 8 தகுதியற்றது அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எம்மா பேச விடலன்னு சொல்லிட்டு இருக்க, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசவும் மாட்டேங்கிற, உன்னோட கருத்துக்களை சொல்லுன்னு நான் சொல்லும் போது உனக்கு கடுப்பாகுது, என்னதான் பண்ண அப்படிங்கிற கேக்குறாரு. அந்த இடத்துல பவித்ரா வந்து நான் கோபப்படல சார், நான் கடுப்பா இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி போலியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எம்மா நீயும் நடிகை தான், நான் பெரிய டிவில தான் உன்னோட மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ கோவப்படுறியா கடுப்பாரியா அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும், எதுக்காக இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செருப்பால அடிக்காத ஒரே பவித்ராட்ட கேக்குறாரு. அந்த இடத்துல பவித்ரா வந்து சார் என்னோட உண்மையான ரியாக்ஷனை மறைக்க தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. போதுமா, பேச சொல்ற இடங்கள்ல பேசு, அமைதியா இருந்துட்டு எனக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாரு. வேற லெவல் சார்,
ஊர்கலவிய போட்டு பொழந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நாள் டாஸ்க்ல டாப் 8ல இருந்தவங்களையும் பாட்டம் 7ல இருந்தவங்களையும் ஒன்னா உட்கார சொல்றாரு. உட்கார சொல்லிட்டு தொழிலாளர்கள் கிட்ட மேனேஜரா இருந்ததுல யார் சிறந்த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல எல்லாருமே தீபக், மஞ்சரி இந்த 2 பேர் பேரையும் தான் சொல்றாங்க. அந்த இடத்துல விஷால் மட்டும்தான் அருண் மேனேஜரா சிறப்பா நடந்துகிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதற்கான விளக்கத்தை விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர்களுக்கும் மேனேஜருக்கு இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அந்த நேரம் மேனேஜரா இருந்த அருண் தான் வந்து எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தாரு. அந்த வகையில அருண் சிறந்த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த இடத்துல மேனேஜரா இருந்தவங்க எல்லாருமே அருண் அவனாலாம் வரலப்பா, நாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி தான் அருண் அனுப்புனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் சேதுபதி வந்து இப்பதான் அருண் அவரா முடிவெடுத்து வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப யாரு சிறந்த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல விஷால் வந்து தீபக் தான் சிறந்த மேனேஜர் அப்படிங்கிற ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரிப்பா நீங்க எல்லாருமே சேர்ந்து யார சிறந்த மேனேஜரா தேர்வு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அருண் வந்து ஜெஃப்ரியா தான் சார் நாங்க தேர்வு பண்ணோம் அப்படிங்கிற சொல்றாரு. உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எதன் அடிப்படையில ஜெஃப்ரிய சிறந்த மேனேஜரா தேர்வு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தீபக் வந்து ஜெஃப்ரிக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும்னு சொன்ன முதல் ஆளே நீதான்பா, நீயே காரணத்தை சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி அருணை எழுப்பி விட்டுறாரு. அருணை பொறுத்தளவுல வளர்றாருங்க, என்ன காரணம் சொல்ல அப்படின்னு தெரியாம கண்டதையும் வளர்னார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இவர் உளறிக்கிட்டு இருக்கும் போதே மஞ்சரியை பொறுத்தளவுல சார் எனக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கிடுறாங்க. அந்த இடத்துல மஞ்சரி வந்து சத்யா, அருண் இவங்க 2 பேரை பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டுட்டாங்க. அதனாலதான் இது முடிவாச்சு. அவங்கள பொறுத்தளவுல ஒரு முடிவு பண்ணி தான் இந்த ஓட்டிங்கே நடத்தினாங்க. நாங்க எல்லாருமே செல்ஃப் நாமினேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அருண்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அருணை பொறுத்தளவுல சமாளிக்க தாங்க செய்யறான், சமாளிக்க கூட வரல, கிடந்து உளறிக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இங்க இருக்கிற எல்லாருமே தீபக், மஞ்சரி இந்த 2 பேரோட பேரை தான் சிறந்த மேனேஜரா சொல்றாங்க. இத வச்சு பார்க்கும்போது ஜெஃப்ரி வந்து சிறந்த மேனேஜரா தேர்வு செய்யறதுக்கான தகுதியற்றவரா தானே தெரிகிறாரு. என்ன ஜெஃப்ரி நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து நான் போன வாரமே எனக்குலாம் யாருமே ஃபேவரட்டிசம் பார்க்காதீங்கன்னா சொன்னேன், நான் யாருக்கிட்டையும் இதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் உருட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கடைசியா விஜய் சேதுபதி சொன்ன காரணம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமாங்க, இந்த இடத்துலயும் அருணை பொழந்து கட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜெஃப்ரி உனக்காக மத்தவங்க விட்டு கொடுக்கற மாதிரி உனக்கு தெரியலாம், ஆனா அவங்க உன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கறது நம்மளை சுத்தி எப்பவுமே நடந்துகிட்டு இருக்குது. சில நேரங்கள்ல நம்மளை வச்சும் அரசியல் ஆடுவாங்க. உனக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அருணோட முகத்திரைய மொத்தமா கிழிச்சு எறிஞ்சிடுறாரு. ஆமா தானுங்க, அருணை பொறுத்தளவுல லேபர் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவருக்கு அவ்வளவு குத்தலா இருந்துச்சு. அதே நேரத்துல தொழிலாளரா இருக்கும்போது நான் தொழிலாளருக்காக உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா நடிப்பை போட்டான். அதே மாதிரியே ஜெஃப்ரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இங்க வந்திருக்கான். அதனால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், அது அவனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டான். இந்த இடத்துலயும் தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறது தான் அருணோட எண்ணமா இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஓப்பனா இன்னைக்கு விஜய் சேதுபதி போட்டு உடைக்கிறாரு. என்ன அருண் இப்படி பண்ணா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லல, மத்தபடி அருண் எதுக்காக பண்ணா அப்படிங்கறது முதல் கொண்டு எல்லாத்தையும் டீடைலா விஜய் சேதுபதி சொல்லிடுறாரு. அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கறாருங்க. அதாவது நீ நல்ல ஆட்டக்காரன் தான்பா, மத்தவங்க உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உன்னை கார்னர் பண்ணி உன்னை அடக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுல நீ விழுந்துராத, உன்னோட ஆட்டத்தை ஆடு அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் இந்த 4 பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்களை பொறுத்தளவுல அருண் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல தீபக் அந்த இடத்துல பண்ணதும் தப்பு தான். என்னதான் அவரோட ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஜெஃப்ரிக்கு போட்டிருந்தாலும் அதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணம். அவரும் கண்டிப்பா அந்த தப்புல உடந்தையா இருக்காரு. அதாவது முதல்ல அவர் ஓட்டு போட மாட்டேன்னு தான் சொன்னாரு, என் ஓட்டு எனக்கு தான் அப்படிங்கிற சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த டப்பா அருண் கூட போய் தம் அடிக்க போனாரு. திரும்பி வந்து அவரை பொறுத்தளவுல என்னோட ஓட்டையும் நான் ஜெஃப்ரிக்கு போடுறேன் அப்படிங்கிற மாத்திட்டாரு. அருண் தான் அந்த இடத்துல மண்டையை கழுவி இருக்கணும், நமக்கு தெரியுமாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல மொத்த பழியுமே அருண் மேல போயிருச்சு. நல்ல வேளை சத்யா இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு, இல்லன்னா எதுவும் தெரியாத அப்பாவிக்கு இந்த பழியோட வெளியே போயிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்ன அருண் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாகுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களே, உண்மையாவே இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அந்த இடத்துல எழுந்து நிக்கிற அருண் வந்து இல்லையே சார் நான் அப்படி எதுவுமே சொல்லலையே சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறான். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஓபன் பண்றாரு, இல்லப்பா தீபக்க பொறுத்தளவுல ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் சொல்லும் போது
அதை வச்சு நீ ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணியே, இந்த பிக் பாஸ் வீட்டுல பாகுபாடுகள் இருக்குது, எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய பிரளயத்தையே கிளப்பினியே, அதை பத்தி தாண்டா கேக்குறேன் சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இருந்தாலும் மாட்டிக்கிட்டோண்டா என்னடா சொல்ல அப்படிங்கிற மாதிரி பதறாரு அருண். கடைசி அவரை பொறுத்தளவுல ஒண்ணு மட்டும் தான் சொல்றாரு, இல்ல சார் இந்த வீட்டுல எல்லாருமே ஒண்ணுதான் சார், என்ன பொறுத்தளவுல இப்படி பிரிக்கிறது எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிற உருட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சரி சார் பிடிக்கல, அதுல எந்த விஷயம் உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கும் அருண் உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சரிப்பா இந்த பிரச்சனையை பத்தி மீதமுள்ள உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கேக்குறாரு. இதுல முதல்ல எழுந்து நிக்கிற விஷால பொறுத்தளவுல எனக்கும் தப்பா தான் பட்டுச்சு அப்படிமா அவர் சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி பொறுத்தளவுல சரிப்பா அருண் சொல்றத நீ ஏத்துக்கிறியா உட்காந்துரு அப்படிமா உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மஞ்சரி வர்றாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல சார் தீபக்கை பொறுத்தளவுல ஒவ்வொரு வேலைக்கும் ஆட்களை பிரிக்கும் போதுதான் ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அத அருண் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அந்த இடத்துல நாங்க எல்லாருமே தடுத்தோம். அருண் நீங்க பண்றது தப்பான வேலை, நீங்க மேனிபுலேட் பண்றீங்க, அவர் நார்மலா சொன்ன வார்த்தையை நீங்க வேற மாதிரி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணோம். இருந்தாலும் எந்த இடத்துலயும் அருண் அதை மாத்திக்கிறதாவே இல்ல. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை பேசி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு. அன்னைக்கு மட்டும் இல்லாம அடுத்த நாளுமே அந்த பிரச்சனை பெரிதுபடுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே மஞ்சரி விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருகிட்டையுமே தீபக் சொன்னதை பத்தி உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிற கேக்குறாரு. இதுல முதல்ல எழுந்து முத்துக்குமரன் தான் பேசுறாரு. அவரை பொறுத்தளவுல சார் கிச்சன் வேலை அப்படிங்கிறது சாதாரண வேலை எல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 வேலை அப்படின்னு கணக்கு பண்ணா ஒரு வாரத்துல 21 நேரம் கிச்சன் இன்சார்ஜ் இருக்கிறவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சமையல் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிட முடியாது. அதனாலதான் அதை ஸ்கில் ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி தீபக் என்ன சொன்னாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமா அருண் மாத்தினாரு அப்படிங்கிற உண்மைகளை இந்த இடத்துல முத்துக்குமரன் போட்டு உடைக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல தனக்கு சாதகமான எந்த வகையில அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு. அதாவது ஆட்கள் பிரிக்கும் போது சமைக்கிறதுக்கு ஆள் கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அருண் ஒரு கருத்தை எடுத்து முன் வச்சாரு. யாருமே ஏத்துக்கிறதா இல்ல. என்னோட கருத்தை நீங்க ஏத்துக்கல, அதனால நான் ஒரு வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அருண் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தினார் அப்படிங்கிற உண்மைகளை இந்த இடத்துல முத்துக்குமரன் போட்டு உடைக்கிறாரு. வேற லெவல் தலைவா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அருண்டையே கேள்வி எழுப்புறாரு. அதாவது தீபக் கேப்டனா இருக்கும்போது மஞ்சரிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். கிச்சன் இன்சார்ஜா அந்த நேரம் நீங்க தான் இருந்தீங்க. கிச்சன் இன்சார்ஜா இருந்த நீங்களா இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசுபடுத்தினீங்க அப்படி மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அருண் அந்த இடத்துல திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நின்னாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரஞ்சிதா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், எங்களை பொறுத்தளவுல அந்த வார்த்தை எல்லாம் பெருசா தப்பா தெரியல. வேணும்னுதான் அருண் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தினாரு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ராணவ வர்றாங்க. ராணுவ பொறுத்தளவுல மூளைகட்ட முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கிட்ட இவனோட புரிதல் என்ன அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டதுக்கு சார் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் சார். எப்படி தர்ஷிகா டாஸ்க்ல இது என்ன உங்க அப்பா வீடான்னு கேட்டது தப்போ அதே மாதிரி இந்த வார்த்தையும் தப்பு சார், என்ன பொறுத்தளவுல தப்பு தான் சார் அப்படிங்கிற சொல்றான். உடனே விஜய் சேதுபதி தப்பு தானே, எந்த விதத்துல தப்பு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு இவனுக்கு வார்த்தைகள் கிடையாது. சமாளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வேற யாராவது புரிய வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றாரு. அதுக்கும் முத்துக்குமரன் எழுந்து பதில் சொல்றாரு. சார் 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி பக்கத்துல நிக்க வச்சு சொல்லி கொடுத்தேன் சார். விளக்குமாற பிடிச்சா பெருக்க முடியும். 3 நாள் கிச்சன்ல நின்னு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தாலும் உன்னால சமைக்க முடியுமா? முடியாது இல்ல. அதுதான் ஸ்கில் ஓரியன்டட் ஒர்க். விளக்குமாற பிடிச்சு பெருக்கிறது அப்படிங்கறது யாரு வேணாலும் பெருக்கலாம். அதுதான் லேபர் ஓரியன்டட் ஒர்க் அப்படிங்கறத அவங்கிட்ட சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்தேன் சார். இருந்தாலும் இந்த இடத்துல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னன்னு புரியல அப்படிமே சொல்றாரு. உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி செம காண்டா ராணுவ கலாய்ச்சி எடுக்கிறாரு. என்னப்பா ஒருத்தன் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்திருக்கான், இருந்தாலும் அந்த வார்த்தை தப்புன்னு சொல்ற, எந்த விதத்துல தப்புன்னு கேட்டா அதை சொல்றதுக்கு உனக்கு தெரியல. சாதாரணமா உனக்கு தப்புன்னு படுற விஷயத்துக்கான கருத்துக்களை சொல்றதுக்கு கூட உன்னால முடியல. இதுக்கு மேல நீ பேசாதடா உட்கார்ந்துரு அப்படிங்கிற மாதிரி செம கடுப்புல தான் பேசினாரு. அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டானுங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ராணுவ செமையா வச்சு செஞ்சிருக்காரு. அதுல பல விஷயங்கள் கட் செய்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அருணை போட்டு பொலன்னு பொழக்கிறாருங்க. இவரை பொறுத்தளவுல ஒரே கேள்விதான் கேட்கிறாரு. தீபக் சொன்ன வார்த்தை எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது, உங்களுக்கு எந்த விதத்துல தப்பா பட்டுச்சு, எந்த விதத்துல பாகுபாடா தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அருணை பொறுத்தளவுல உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான். கேட்கிற கேள்வி புரியுதாடா அப்படின்னு நம்மளே கத்திருவோம் போல. அந்த அளவுதான் அருணோட உருட்டல்கள் இருந்துச்சு. அதுக்கு விஜய் சேதுபதி விளக்கம் எல்லாம் கொடுக்கிறாரு.
எப்பா நானும் பேச்சுலரா இருக்கும்போது பெருக்க துடைக்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. ஆனா நான் சமைக்க கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது சமைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்கில் ஓரியன்டட் ஒர்க் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. உன்னை பொறுத்தளவுல லேபர் ஒர்க்னு சொன்னது உனக்கு ஏன் பிடிக்கல, உனக்கு எதுக்காக கோவம் வருது, காரணத்தை சொல்லு அப்படிமா கேக்குறாரு. அருணை பொறுத்தளவுல இல்ல சார், இது எங்க வீடு சார், நம்ம வீடு சார், இதுல எதுக்காக சார் பிரிச்சு பேசணும், எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது நமக்கே கடுப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல பதில் சொல்ல முடியாம திருன்னு அருண் முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது செம காமெடியா சிரிப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அருணை பொறுத்தளவுல அடுத்த நாள் கிச்சன் ஏரியால நின்னு கிச்சன்ல வேலை பார்க்கிற எல்லாரையுமே செமையா கலாய்ச்சிருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஜாக்லினை பேச வச்சு, ஜெஃப்ரிய பேச வச்சு, தீபக்க பேச வச்சு, எந்த அளவு அருணை போட்டு உடைக்க முடியுமோ அந்த அளவு அந்த டப்பாவை போட்டு மிதின்னு மிதிச்சாரு. வேற லெவல் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல தீபக்கையும் கண்டிச்சார் அப்படின்னே சொல்லலாம். சார் என்னதான் இருந்தாலும் லேபருக்கு இவ்வளவுதான் காஃபி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தீபக்கை கண்டிக்கிறாரு. கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போறதுக்கு முன்னாடி அருணுக்கு ஒண்ணு மட்டும் தான் சொல்றாரு. அருண், தீபக் சொன்னது எந்த விதத்திலுமே தப்பு கிடையாது. ஆனா உங்களை பொறுத்தளவுல லேபர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. லேபர் அப்படின்னு உங்களை கூப்பிடுறதான் நீங்க விரும்பல, லேபர் அப்படிங்கிற வார்த்தையை இழிவா நீங்க தான் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு சரியான செருப்படியை கொடுத்துட்டு எபிசோட முடிக்கிறாரு. எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அருண் விஷால் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதாவது தீபக் லேபருக்கு இவ்வளவுதான் காப்பி அப்படின்னு சொன்னது தப்பு தானே, அதை கண்டிச்சாரு. அதே நேரத்துல லேபர் அப்படிங்கிறவங்கள நான் தப்பாவே பார்க்கல, எதுக்காக என்ன இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுவரையா எந்த சீசன்லயும் நடக்காத மாதிரி விஜய் சேதுபதி இதெல்லாம் பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறாரு. என்னப்பா இவ்வளவு நேரம் பேசியும் உனக்கு புரியலையா, நீ அவ்வளவு பெரிய தற்குறியா, லேபர் அப்படிங்கிற வார்த்தை உனக்கு தப்பா தெரியல அப்படின்னா உன்ன லேபர்னு கூடும்போது உனக்கு எதுக்காக கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துலயும் அருண் உருட்டுறாரு. அதாவது இது எங்களோட வீடு, என்னோட வீடு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே என்னோட குடும்பத்தினரா தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இத ஒரு காலேஜ் மாதிரி நான் பாக்குறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை உருட்டுறாரு. இந்த உருட்டெல்லாம் உருட்டி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் விஜய் சேதுபதி பேசுறாருங்க. லேய் புழுவுனி புழுவாதடா, உனக்கு அந்த வார்த்தை தாண்டா பிரச்சனை. சரிடா, உன்னை பொறுத்தளவுல இது உன்னோட வீடுன்னு சொல்றல்ல, உன்னோட வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணன் தானே தீபக். தீபக் உன்ன லேபர்னு சொன்னது உனக்கு எப்படி வருத்தம் வரும்? நீ அப்படி பார்த்தா இத வீடா நினைக்கல. அதே மாதிரியே இது காலேஜா நினைச்ச அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே உன்னை கிண்டல் பண்றாங்க, அது எதுக்கு உனக்கு தப்பா தெரியுது? அப்படி இருக்கும்போது நீ இந்த பிக் பாஸ் வீட்டை உன்னோட வீடாவும் பார்க்கல, காலேஜாவும் பார்க்கல, இங்க இருக்கிற யாரையுமே நீ நண்பர்களாவும் பார்க்கல, உறவினராவும் பார்க்கல. உன்னை பொறுத்தளவுல உன்ன லேபர்னு சொன்னது மட்டும்தான் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு தாக்குறாரு. இப்படி டப்பாவை போட்டு மிதின்னு அடிச்சு உடைச்சிட்டு இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல், செம ஹாப்பி அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டப்பா அருணை போட்டு சலுக்குன்னு சலுக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.